மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதிக்கு பின்னால் இருப்பது அடையாறு ஆறு. இந்த அடையாறு ஆறை சீர்படுத்துவதற்கு 1500 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அடையாறு முதல் சைதாப்பேட்டை வரையிலான இந்த அடையாறு ஆற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி இரு பக்கமும் காங்கிரீட் சுவர்கள் அமைத்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையமாகவே மாற்றி இதில் இணைகிற கழிவுநீர் இணைப்புகளை சுத்திகரிப்பு நிலையங்களாக மாற்றி ஒரு மிகப்பெரிய நன்னீர் ஓடையாக இதை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அதற்குரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற குடிசை பகுதி குடியிருப்புதாரர்களை மறுகுடியமர்வு என்கின்ற வகையில் அவர்களுக்கு இதே சைதாப்பேட்டையில் இடம் தர வேண்டும் என்கின்ற வகையிலான பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற நம்முடைய தாயுமானவர் தமிழக முதல்வர் அவர்கள் இதே சைதாப்பேட்டையில் 1700 புதிய குடியிருப்புகளை கட்டித்தந்து திடீர் நகர், ஆற்றுமா நகர், சித்ரா நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கிற குடியிருப்புதாரர்களுக்கு அந்த வீடுகளை புதிதாக கட்டும் பணியினை தொடங்கி இன்றைக்கு அந்த பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக சைதை தொகுதி மக்கள் நீண்டகால கனவு என்பது அவரவர்கள் வசிக்கிற குடியிருப்பது அருகிலேயே அந்த குடியிருப்புகள் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த கோரிக்கையை ஏற்று ஆறும் சீர்படுத்தப்படுகிறது. ஆற்றோரம் இருக்கிற மக்களும் எந்த விதமான பாதிப்புக்குள்ளாகாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த குறுகிய இந்த பகுதி என்பது இது மிக நீண்ட நாட்களாக மிக குறுகிய இடைவெளி, இந்த ஒரு சின்ன இடத்தில் 4க்கு 6, 4க்கு 5 என்கின்ற அளவிலான ஒரு குடியிருப்புதாரர்களாக இருந்து வருகிறார்கள். இவர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆர்வி நகர், வெங்கட்ராமன் நகர் பகுதியில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு 40 ஆண்டுகளை கடந்த அந்த குடியிருப்புகள் என்பது இடித்துவிட்டு புதிதாக கட்டும் பணி தற்போது ஜரூராக அது திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டவுடன் இங்கே இருப்பவர்களுக்கும் இதே பகுதியில் இங்கிருந்து ஒரு 500 மீட்டருக்கு அருகிலேயே கட்டப்படுகிற அந்த குடியிருப்புகளில் இவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக சைதாப்பேட்டையில் இருக்கிற எந்த குடியிருப்புதாரரும், குறிப்பாக அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற எந்த குடிசை பகுதி குடியிருப்புதாரரும் பாதிக்காமல் இந்த திட்டத்தை அடையாறு ஆற்றை சீர்படுத்தும் பணியினை முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய சைதை தொகுதியைச் சேர்ந்த அடையாற்றங்கரையின் இருமருங்கிலும் இருக்கிற மக்கள் மிகுந்த நன்றியோடும் எழுச்சியோடும் எங்களை வரவேற்று சிறப்பிக்கிறார்கள். நன்றி.